ரிஷி. காவ்யா. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். ஹவு ஸ்வீட். யா, ஸ்வீட் அண்ட் ரொமான்டிக் இட் இஸ். ஆனால் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற மூடில் நான் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. யா. டீக்கு எவ்வளோ சுகர் வேணும்னு கேட்டேன். 2 spoons. எங்களது ரொம்ப சம்பிரதாயம் பார்க்குற ஃபேமிலி. பட் நான் அப்படி இல்லை. நம்மளை இப்படி ப்ரைவேட்டாக உட்காந்து பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணதுனால ஐ தாட் இட் வாஸ் ஆப்போசிட். நாம் தனியாக பேசுகிறதுக்கு இந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியுமே, ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. இனிமேல் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறவங்க. ஸோ ப்ரைவேட்டாக பேசிக்கிட்டுமேனு தான். அது இல்லை, நம்ம வீட்டில் எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரே ஸ்பாட் இதுதான். ரியலி? எப்படி? மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா உங்கள் ஃபேமிலி. பின்னாடி பாருங்க, பாட்டியும் அவங்க கூட குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்காங்க. பட் டோன்ட் வரி, நம்ம பேசுறது யாருக்கும் கேட்காது. ஓ தேங்க்யூ. அது சரி, நீங்கள் எப்படி அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு சாய்ஸ் கொடுத்துருந்தா டு பி ஹானஸ்ட் நான் கல்யாணமே வேணான்னு இருப்பேன். நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை கூட 4 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். பட் கல்யாண வயசுக்கு வந்த பொண்ணுன்னா ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க மாட்டோம். ஓகே. நான் இன்டீரியர் டிசைனிங் படிச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகலான்னு உங்கள் சிஸ்டர்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் கட்டுற பிஸ்னஸ் டவருக்கு நானே கம்ப்ளீட்டாக இன்டீரியர் டிசைனிங் பண்ணணுங்கிறது தான் என் ஆசை. அது மட்டும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்? நான் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் ஆசச் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பிஸ்னஸ் டவரை நான் கட்ட போகிறதே இல்லை. Why? That's your dream project, right? அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னது இல்லை, அப்பாவோடது. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது எங்கள் சிஸ்டர்ஸுக்கு கூட தெரியாது. நான் யூரோப்பில் எம்பிஏலாம் ஒன்றும் படிக்கல. அப்புறம்? ஆக்சுவலி ஐ ஹாவ் டன் மை culinary course in Lausanne University in Europe. What do you mean? I'm a qualified chef. Chef? ஷெஃப்னா வெள்ளை தொப்பி வச்சுட்டு ஹோட்டலில் சமைப்பாங்களா அவங்களா? யா, எக்ஸாக்ட்லி. ஓ. லண்டனில் ஒரு 5-star ரெஸ்டாரண்ட் இருக்கு, த ஐவின்னு. ஐ ஹவ் காட் அ ஜாப் ஆஸ் அ ஷூ ஷெஃப். நெக்ஸ்ட் வீக் போய் ஜாயின் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு என்னமா பிரயோஜனம்? கௌரவம் அந்தஸ்துங்கிறது தலைமுறையா தானா வரணும் இல்லையாமா? என்னதான் இருந்தாலும் சமயக்கார குடும்பம் தானே, பரம்பரை புத்தி போகாதுங்கிறத நிரூபிச்சிட்டான். 3 வருஷம் வெட்டியா யூரோப்ல சுத்தி என் பணத்தை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எப்படா தைரியம் வந்துச்சு? யூரோப்பில் நான் ஒன்றும் வெட்டியாக சுத்தலப்பா. ஒரு நல்ல ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் டிகிரியை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்னடா பெரிய டிகிரி? நீ அமெரிக்கா போனாலும் உன் டிகிரிக்கு கிடைக்க போறது என்னமோ சமயக்காரன் வேலை தானே. என் சின்ன வயசுல இருந்தே சமயக்கார மகன்றதை கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியா இந்த சொசைட்டில நான் 4 காசு மானம் மரியாதை எல்லாத்தையும் சம்பாதிச்சு இப்பதான் அந்த அவமானத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன். உன்னால ஊர்க்காரங்க என்ன சமையல்காரன் அப்பன்னு சொல்லணுமா? டேட், என் டிகிரிக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கு. உலகத்தில் நான் எங்கே போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும் டேட். உன்னை போக விட்டாதானே? சிட்டி சென்டர்ல சந்திரசேகருக்கு 20 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த இடத்துல என் ட்ரீம் ப்ராஜெக்ட் பிசினஸ் அவரை கட்டி உன்னை எம்டி ஆக்கணும்னு நினைச்சு தான் அவர் மகளை உனக்கு பேசி முடிச்சேன். இவ்வளவு நாள் உனக்காக செலவு பண்ண பணத்தை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு. டேட், உங்க பிசினஸ் கணக்கு வழக்கில் என்னதுக்கு பலி கொடுக்க பாக்குறீங்க? உங்களுக்கு பணம் தானே முக்கியம். அதை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துட்றேன். குடுறா. குடுக்கிறேன்னு சொன்னல, குடுன்னு சொல்றல, குடுறா. டோன்ட் பி டிராமாட்டிக் டேட். லண்டன்ல எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. மாசம் வாங்குற சம்பளத்துல உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஒத்த பைசா சம்பாதிக்க துப்பில்லாத உனக்கு என்ன எதிர்த்து பேச தைரியம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இந்த கிரெடிட் கார்டு, மொபைல், பாஸ்போர்ட், என் காசுல வந்த இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ், இதனால வந்த திமிரு தானே உனக்கு. அதை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். இது எதுவுமே இல்லாம ஒரு தடவை வெளியே போய் பாரு. அப்பதான் உன்னோட யோகியதை என்னன்னு உனக்கே புரியும். எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா டாட்? அவ இருந்திருந்தா உன்னை நல்லவனா வளர்த்திருப்பா. ரிஷி, கதவை திறடா. ரிஷி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். வாழ்க்கை பூரா ஒரு சமையல்காரனோட பேரனா வாழ போறியா, இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேக்னட்டோட பையனா வாழ போறியா? நீயே டிசைட் பண்ணிக்க.
வேணா இன்னொரு வாட்டி அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டுமா தம்பி? வேண்டாம் ராமண்ணா, வண்டி எடுங்க போகலாம். டேட் பாஸ்போர்ட் சர்டிஃபிகேட்லாம் பிடுங்கி வச்சுட்டாரு. அக்கா வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதான் இங்கே வந்தேன். அப்பா பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சுட்டாரு, அக்கா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரினில் படித்தவன் தானே நீ? அங்கெல்லாம் உப்பு காரம் கொஞ்சம் கம்மி இல்லை? யா, ஆஃப்கோர்ஸ். இங்கெல்லாம் உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி. சரி, இரு வரேன். ஆச்சு தாத்தா. இவன் பாண்டிராசு. ஐயா, ஹோட்டல்ல எனக்கு அப்புறம் எல்லாம் இவனுக்கு தான் தெரியும். யாருன்னு தெரியுதா? மாவரிக்கே ஒருத்தர் வருவார்னு சொன்னீங்களே, அவர் தானே? விட்டனா? என் பேரன். என்னது உங்க பேரனா? ஏன் இப்படி ஷாக் ஆகுறாரு? அவன் எப்பவும் அப்படிதான். நீ வா, என்ன சாப்பிட்ற சொல்லு. ஹாய். A bowl of oiled vegetables without potatoes, a bowl of fresh fruits, oats, milk and 2 egg whites. கொண்டு வா. ஆமா, காலையில இவ்வளவா சாப்பிடுவ? பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பவுமே நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் தாத்தா. ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடணும். இந்த சின்ன ஹோட்டலில் இதெல்லாம் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா. சூப்பர் தாத்தா. அங்கே வைமா. ஹே, வாட் இஸ் திஸ்? யூ கான்ட் ஹியர். ஓ, காதெல்லாம் நல்லா தான் கேட்கும், அவளுக்கு பேச தான் வராது. காது கேட்கும்னா நான் ஆர்டர் பண்ணதை விட்டுட்டு எதுக்காக இந்த கிரிக்கெட் பால் எடுத்துட்டு வந்தா? அது கிரிக்கெட் பால் இல்ல, ராகி பால். கேப்பக்களி உருண்டை. உருண்டையா? அதேதான். நீ கேட்டல, விட்டமின்ஸ், எனர்ஜி, புரோட்டீன்ஸ் அது எல்லாம் இதுல இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, பலம். காலையில இந்த களியை சாப்பிட்டு நம்ம விவசாயி வயல்ல இறங்கினான்னா எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் உடைச்சு போட்டு உழுது தள்ளிட்டு தான் வருவான். அவ்வளவு பலம் இருக்கு இதுல. கரைக்கும் தொப்பை, வலுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, கேப்பை. கேள்விப்பட்டிருக்கியா? நோ, பட் இட் சவுண்ட்ஸ் குட். என்ன பாஷை இது? அட முட்டா போயமாவனே, சுத்த தமிழ்டா. நீ சின்ன வயசுல இருந்து இது சாப்பிட்டு இருந்தனா உங்க அப்பா பாஸ்போர்ட்டை பிடுங்கணும் தான் அழுதுட்டு இங்க வந்திருக்க மாட்டேன். அங்கேயே வாங்கிட்டு அப்படியே ஃபாரின் போயிருப்பா. அவ்வளவு பலம் இருக்குது இதுல. சாப்பிட்றேன். ஸ்பூன், ஃபோர்க். உன் கையில வேற யாராவது சாப்பிட்டுருக்காங்களா? நோ, ஹவுஸ் தட் பாசிபிள்? 1000 பேர் சாப்பிட்ட எச்சி ஸ்பூனால சாப்பிட்றத விட உன் கை எவ்வளோ மேல். இங்க பாரு, நம்ம கிராமத்து பொண்ணுங்க கோலம் போடுறதுக்கு வாசல்ல தண்ணி தெளிப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழம்புல கையை நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு உருண்டைய லேசா பிச்சு இப்படி பெரட்டி வாயில போட்டேன்னு வச்சுக்க, அப்படியே வழுக்கிட்டு போயிடும். வாவ், அமேசிங். நான் சின்ன பையனா இருக்கும்போது டாட் கொடுக்குற காசு எல்லாத்தையுமே இப்படிதான் உண்டியில போடுவேன். வாங்கடா. சாரியாரு டூரிஸ்டா? அடிச்சனா, என் பேரன்டா. இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தான். இங்க பாரு, இந்த ஊர்லயே இவனுக்கு தான் உனக்கு செட் ஆவானுங்க. பேசிட்டு இருக்குங்கடா, வந்துடுறேன். Hi. Hi bro. We are Gatti Chutney, guitar gang. Gatti Chutney, guitar gang. Oh, you guys are part of a band. பாஸ், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நெக்ஸ்ட் மந்த் எங்களோட ஷோ இருக்கு, வந்து பாருங்க. எங்களோட டேலண்ட் என்னன்னு உங்களுக்கே புரியும். டேய் பாண்டி, வரங்கய்யா. எங்க எடு அந்த 500 ரூபாய. உங்க பேரன் திரும்பி வரமாட்டாருன்னு என்னைக்கோ போட்ட பெட்டிங்க்கு இன்னைக்கு ஃபிட்டிங் போடுறது நியாயங்களா? பந்தயம்னா பந்தயம் தான். எட்ரா பணத்தை. இந்த பணம் எனக்கே திரும்ப வரும். எப்படிற? அவர் எங்க இருந்து வந்தாரோ அங்கேயே திரும்ப போயிடுவாரு. அப்படியே சொல்ற? சாதாரணமா போக மாட்டாரு, தெரிச்சு ஓடுவாரு பாருங்க. பந்தயம்டா. அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லுச்சு. உங்க போனும் பர்ஸும் எங்கன்னு கேக்குறா. இல்ல, திருடிட்டாங்க. எங்க அப்பா. உங்க அப்பா திருடனானு கேக்குறா. ஏய், இல்ல இல்ல, எங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். என் லைஃப்ல வில்லன் அவ்வளவுதான்.
அவ சேர்த்து வச்சிருக்கிற டிப்ஸா கிஃப்ட் கூட இந்த மொபைலையும் கிஃப்டா தரலாம். ஓ தேங்க்ஸ். ஹாய் கிறிஸ்டினா, some crazy things have happened. Need to talk to you. You can call me on 9440717. I miss you like crazy. சின்னையா, என்ன ஐயா கூப்பிடுறாரு, உங்களை உடனே கிளம்பி வர சொல்றாரு. வர என்ன தாத்தா? வண்டி ஏறா. ஆ ஏடுறா வண்டிய. தாத்தா என்கிட்ட லைசென்ஸே இல்லை. இந்த வண்டிக்கு ரிசர்வேஷனே இல்ல. ரிசர்வேஷன் இல்ல, அது ரிஜிஸ்ட்ரேஷன். நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அவ்வளவுதான். நீ ஏடுறா வண்டிய. ஐயா, உங்க பேரன் வண்டி ஓட்டுற ஸ்டைல பார்த்தா வண்டி கேரேஜுக்கும் நாம நேர ஆஸ்பத்திரிக்கும் தான் போக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனோ மஞ்சா ஹேக் தியா. நல்லா இருக்குயா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வாலைக்கும் சலாம். कैसे आप? தாத்தா உங்களுக்கு ஹிந்தி கூட தெரியுமா? ஹிந்தி என்ன எல்லாம் தெரியும். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் பாபு. நம்ம ஐயாவுக்கு தெரியாத பாஷைங்களே கிடையாது. ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பஞ்சாபின்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா பாஷையும் நல்லா தெரியும். அப்படின்னா இங்கிலீஷும் தெரியுமா? இங்கிலீஷ் என்ன நம்ம இந்திய பாஷையா? என் பேரன். இவரை மறக்க முடியுமா? அங்கிள் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இங்க வரேன். 22 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க 2 வயசு குழந்தை. ஐயா உப்பு மூட்டை மேல உங்களை உட்கார வச்சாரு. நீங்க அதுல ஒண்ணு கடிச்சு விட்டீங்க. ஏற்கனவே அது உப்பு மூட்டை, நீங்க இன்னும் உப்பு சேர்த்து விட்டீங்க. அந்த உப்பு மூட்டையை வித்துதான் இவ்வளவு பெரிய கடையை கட்டியிருக்காருன்னா பாத்துக்கங்க. இப்ப அந்த கதையெல்லாம் கேட்டாங்களா உன்ன? ரிஷி அந்த மூட்டையை தூக்கிட்டு போ. தம்பி தூக்குப்பா, தூக்குங்க. பாண்டங்கள் நானா? ஆமா, நீங்க தூக்குங்க, போங்க. ஐயாவே சொல்லிட்டாருல. போங்க. நல்லா வந்து மாட்டினானா? ஆமா, இதுல என்ன இருக்கு? கேப்ப மாவு. நம்ம ஹோட்டலுக்கு ஒரு சின்ன கடுகு வாங்கணும்னா கூட நம்ம ஐயாவே நேரா போய் செக் பண்ணி தான் வாங்குவாரு. இந்த சுனாமி பூகம்பம் வரதுக்கு முன்னாடி சிக்னல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மூட்டை தூக்குறதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் சிக்னல் கொடுக்குறீங்களா? இதுக்கே பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. ஹலோ ஹலோ அக்கா. சொல்லு ரிஷி, எப்படி இருக்க? டெர்மினேட்டர் 6 நாள் மாதிரி டெம்பரா இருந்த நானு இப்ப அடிமை போய் நெம்ஜார் மாதிரி பெண்ட் ஆயிட்டேன். ஏண்டா தாத்தா உன்னை சரியா கவனிக்கலையா? அவரை தேடி வந்து தங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அரிசி, பருப்பு, உப்பு, புளின்னு எல்லா மூட்டையும் தூக்க வச்சிட்டாரு. ஓ, தட்ஸ் வெரி நைஸ். அப்போ ஜிம் ஃபீஸ் எல்லாம் மிச்சம் ஆயிடும். விடு. ப்ளீஸ் டோன்ட் ஜோக். பாஸ்போர்ட் வாங்கி தரேன்னு சொன்னியே, என்னாச்சு? கொஞ்சம் டைம் கொடுறா. நீ அப்பா கிட்ட கேட்டியா இல்லையா? நான் பேசிட்டு தான் இருக்கேன். அப்பா வந்ததும் நான் பேசிட்டு சொல்றேன். ஹலோ 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 ஹலோ. கிறிஸ்டினா. ஹலோ. ஹாய் ரிஷி. ஹாய் கிறிஸ்டினா. ஹலோ. ஹலோ ஹலோ. ஹலோ தம்பி. ஹலோ. ரிஷி ஐயா கூப்பிடுறாருப்பா, வாங்க. இதோ வரேன். ஹாய். யார் இந்த பொண்ணு? ஒரு ஃப்ளாட் புக்கெட். அவர் தெரியுதா? ஐயோ இவ்வளோ. தள்ளிப்பட. அப்படி பார்க்காதீங்க, என் சம்பளத்தை வந்து பிடிச்சுக்கோங்க. உனக்கு ஏது சம்பளம்? பிரியாணி பார்சல் ரெடி ஆயிடுச்சா? கட்டிட்டு இருக்கேன். 6 பிளேட்டு களி உருண்டை, 3 பிளேட்டு சாப்ஸ்.
சாரி சார் என்ன வேலை பார்க்குறீங்க? போங்க போங்க சார் வேணாம் சார், அவன் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் போங்க. ம், எஸ் 8 எடு. பொண்ணு, தாத்தா ஒரு சீட் எடுக்க எவ்வளவு நேரம்? சீக்கிரம் எடு. 3 எடு. 4 எடு. 4 எட்ரான்ற என்னடா பண்ணிட்டு? தாத்தா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சீங்கன்னா இட்ஸ் so much easier. கம்ப்யூட்டர். டேய் பாண்டி, பாண்டியங்கள் இங்க வாங்களேன். என்னென்ன வியாபாரம் ஆயிருக்கு சொல்லி உனக்கு. 65 பிளேட் மட்டன் பிரியாணி, 80 சிக்கன் பிரியாணி, 40 கபாபு, 120 முட்டை, 35 பிளேட் இட்லி, 25 தோசை, 112 ஆபாயில், 305 ரைஸ், 402 பிஷ் ஃப்ரை, 60 ஆம்லெட், 22 பிளேட் போட்டி, தலைக்கறி 42, 80 காபி, 95 டீ. அவ்வளவுதான். கேட்டியாடா? கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது மனுஷன், மனுஷனை கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கல. ஐயோ சாரி தாத்தா. 47 கூட. சரி தாத்தா. இந்த கிண்டுகின்றாரு, இது என்ன சாம்பாரா? ஆமா. இது என்ன சப்புன்னு இருக்கு, உப்பு போடுங்க. டேய் வாடா, போய் டேபிள கவனி. போ போ போ. பாண்டி சொல்லுங்க ஐயா. எல்லாம் கவனிச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு பக்குவம் பத்தாது, நீயே பாத்துக்க. சரிங்க ஐயா. You know what? இட்டாலியன், மெக்சிகன், ஸ்பானிஷ், சைனீஸ், ஜாப்பனீஸ், கான்டினென்டல், மிடில் ஈஸ்டர்ன், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு ஷெஃப். முதல்ல அவனுக்கு காளி கிண்ட தெரியுமான்னு கேளு. ஓ தேங்க்ஸ். களி கேப்பக்களி. ஹலோ மிஸ்டர், இங்க என்ன பண்றீங்க? பஞ்சர் ஆயிடுச்சு அதான். ஹலோ, நான் கேட்டது வண்டியை பத்தி இல்ல. லண்டன்ல படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆக வேண்டியவர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். என்ன பண்றது, என் வாழ்க்கையில விளக்கேற்ற வேண்டிய பொண்ணு என் ஃபியூச்சருக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டா. அதனால எங்க அப்பா பாஸ்போர்ட்டையும் பிடுங்கி வச்சுட்டாரு. அது திரும்ப என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். அது சரி, எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? எங்க வீட்ல இவன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளன்னு சொல்லி உங்க போட்டோ கொடுத்தாங்க. ஒரு மாசம் பூரா அந்த போட்டோல இருக்கிறவங்கள மனசுல வச்சுட்டு 100,000 கனவுகள் கண்டிருக்கேன். திடீர்னு இப்படிலாம் ஆகும்னு நானும் நினைக்கல. அண்ட் என் டிசிஷனால நீங்க இப்படி நடு ரோட்ல பஞ்சர் போடுற நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனிவேஸ், பாஸ்போர்ட் போடுங்கிட்ட இப்போ என்ன காணாம போச்சுன்னு டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எந்த வெரிஃபிகேஷன்ஸ் இல்லாம முடிச்சு கொடுத்துருவாங்க வித்தின் 15 days. உங்களை மாதிரி பப்ளிக்கா மான மரியாதை வாங்கக்கூடாதுன்னு தான் இப்போ அமைதியா இருக்கேன். நான் ஒரு ஷெஃப், என்ன தேவையில்லாம கிரிமினல் ஆக்காதீங்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. ஓகே. ஹாய் guys. Hi. So nice bro. ஓ, பெத்த புள்ள எச்ச தட்டெடுக்கிறத பார்த்து என் நெஞ்சு குளிர்ந்து போச்சுடா. பார்த்து கணக்கு போடுங்க. கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் ஆகிற பிசினஸ் இல்லையா?
நஷ்டம் வந்தா உங்களால தாங்க முடியாது. இவ்வளவு வைராகியம் கூடாது உங்களுக்கு. மகனை சமையல்காரன் ஆக்கணும்னு நினைச்சீங்க, முடியலனதும் பேரனை சமையல்காரன் ஆக்கிட்டீங்க. அப்படித்தானே? நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்க. சொல்லுங்க சந்துரு, உன் வழியில நீ போனா மாதிரி அவன் வழியில அவன் போறான். விட ஐயா, இது என்ன உப்புமா கிண்டுற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் டவர் கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாத விஷயத்துல தலையிட்டு உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏய் ஹலோ, நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட வேணாம். ஏய் வாய மூடுறா. நான் விருப்பப்பட்டுதான் இந்த வேலையை செய்யறேன். கண்டவன் சாப்பிட்ற எச்ச பிளேட் எடுக்கிறது உன் இஷ்டமா? அப்படின்னா ஒரு பிசினஸ் டவருக்கு எம்டி ஆகிறது உன்னோட டிக்ஷனரியில இதை விட கேவலமா? என்னை யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல டாட். எனக்கு எது தெரியாதோ அதை நான் கத்துக்கிறேன். என்னது கத்துக்கிறியா? நீ எச்ச பிளேட் எடுக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு. காயலாங்கட மாதிரி ஒரு ஓட்டல், அதுக்கு ஒரு முதலாளி. இவருக்கு இதை விட்டா சுட்டு போட்டால் வேற எந்த தொழிலும் தெரியாது. அவரு போயிட்ட இந்த ஹோட்டல் இருந்த இடம் தெரியாம போயிடும். வாழ்க்கையில முன்னேற்றம்னா என்னன்னே தெரியாத மனுஷன் 40 வருஷம் முன்னாடி உட்கார்ந்து இடத்துலதான் இன்னைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நான் மட்டும் மனசு வச்சேன்னா சிங்கிள் பேமெண்ட்ல இந்த மொத்த இடத்தையும் விலைக்கு வாங்கிடுவேன். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல காலை வச்சா என் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. உங்க சந்திரசேகர் வில்லால நான் காலை வச்சா எனக்கும் அப்படித்தான் டாட் இருக்கு. ஓ, உங்க தாத்தா உன்னை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த உதவார தத்துவங்களுக்கு கட்டுப்பட்டு தானும் உருப்பட மாட்டாரு, மற்றவங்களையும் உருப்பட விட மாட்டாரு. இதை நான் அவர் கூட இருந்த அனுபவத்துல சொல்றேன். உன் தாத்தா மாதிரி இந்த ஹோட்டல் தான் உன் எதிர்காலம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது உன் இஷ்டம். இந்த காயலாங்கடா ஹோட்டல்ல இருந்து எப்ப வெளியே வரணும்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து என்ன பாரு. ஏன் தாத்தா டாடுக்கு உங்க மேல இவ்ளோ கோவம்? உனக்கு ஏன்டா உன் அப்பா மேல அவ்வளோ கோவம்? ஏன் இஷ்டப்படி அவர் என்ன வாழ விட மாட்டேங்கிறாரு, அதுக்குதான். அவன் நினைக்கிற மாதிரி நான் வாழல, அதான் அவனுக்கு ஏன் மேல கோவம். அவன் சின்ன பையனா இருந்தப்ப நான் அந்த ஊரு இந்த ஊருன்னு வீட்லயே தங்காம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஜனங்களை தெரிஞ்சுக்க நான் காட்டின அக்கறைய என் புள்ள மேல நான் காட்டல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒரு விதத்துல நானும் சுயநலவாதி தான். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவன் கூட இந்த டாக்டருங்க, இன்ஜினியருங்க, பெரிய ஆபீசர்ஸ் பிள்ளைங்கெல்லாம் படிச்சாங்களா, அவங்க மத்தியில நாம ஒரு சமையல்காரன் புள்ளதானே இவனுக்கு ஒரு எண்ணம். பணக்கார பிள்ளைங்க படிக்கிற இடத்துல நம்ம அப்பா நம்மளை படிக்க வைக்கிறானன்ற எண்ணம் அவனுக்கு வரல. இந்த வித்தியாசத்தை நான் அவனுக்கு புரிய வச்சிருக்கணும். இவ்வளோ தூரம் நடந்து கூட நீங்க மட்டும் உங்க பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல, அது வேற. என்ன தாத்தா டிஃபன் கூட சாப்பிடல, இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அதை விட அது ஒரு ஹோட்டல் தெரியுது பாரு, பேலஸ் ஹோட்டல். அதில் வேலை சரியா? தாத்தா நான் யூகே போயே ஆகணும். டேட் கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கிடைச்ச உடனே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் யூகே போயிடுவேன், அவ்வளோதான். அது வரைக்கும் ஏதாவது கற்றுக்கலாம்ல. உன் அப்பன் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. 4 இடத்துக்கு போனாதான் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். அதான் போங்கிறேன். நீங்கள் சொன்ன உடனே வேலை கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் லோக்கல் ஹோட்டல் இல்லை, 5 ஸ்டார் ஹோட்டல். டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டுன்னு என் மொத்த ஜாதகத்தையும் கேட்பான். அங்கே சேகர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இதை கூட. தாத்தா அங்கெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ்னு 1008 இருக்கும். இந்த துண்டு சீட்டெல்லாம் வச்சு வேலை கொடுக்க மாட்டாங்க தாத்தா. சொன்னதை கேளு, போய் பாடுறா. ஆண்டவா, பாண்டியன் இதில் என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். இவன் என் பேரன் ரிஷி, இவனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. கையெழுத்து இல்லைல்ல? ரூபா நோட்டில் கூட ரிசர்வ் பேங்க் கவர்னரோட கையெழுத்து இருக்கும். இப்படி ஒன்றும் இல்லாத பேப்பருக்கு யார் வேலை கொடுப்பா?
உங்க தாத்தாவுக்கு இருக்கிற செல்வாக்க பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பையன். அவரே சொல்லிட்டார்ல, போய் பாரு. Good morning, sir. Can I help you? Hi, can I meet Mr. Shekhar? Shekhar, the executive chef. Executive? Yeah, that's him. Do you have any appointments? Appointment I don't have as such, but I have a letter from Bhairav Murthy of Tata Kadai. Oh, please come. Yeah, thank you. யார் இங்க ரிஷி? Sir? எஸ் யங் மேன். ஏதோ மெசேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. Yeah, please. ஓ, நீங்க பைரவமூர்த்தியோட பேரனா? Yes, sir. குட். Actually, நான் ஒரு இன்டர்நேஷனல் culinary course from UK லுசேன் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். ஓ, ஆனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதுதான் சர்டிஃபிகேட். ஜாயின் டுமாரோ மார்னிங். ஓகே, கம் லெட்ஸ் கோ டு அவர் கிங்டம். என் மகனுக்கு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். பஷீர் பாய் கிட்ட சொல்லியிருக்கேன், பையனை கூட்டிட்டு போய் வாங்கிக்க. சரிங்கய்யா. என் மகளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லியிருந்தல்ல. ஞாபகம் இருக்கு. இந்தா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்லபடியா நடக்கும். என்ன பாண்டி அங்கிள், 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்க்கு இங்க என்ன வேலை? இந்த கம்ப்யூட்டர் கால்குலேட்டர்லாம் இல்லாமல் கணக்கு போடுறீங்களே, அந்த வித்தியை கற்றுக்கலான்னு வந்தேன். ஆள் ஓகே தாத்தா? எல்லாம் ஓகே தான்ப்பா. டேய் பாண்டி, ஐயா, அந்த பரமசிவம் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஞாபகப்படு. தாத்தா, இவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் சேலரி தானே? சேலரி ஃபிக்ஸட் தான். ஆனா குடும்பம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்கதானே செய்யுது. எல்லாருக்கும் சாவு ஒன்று தான் ஃபிக்ஸட். அதுக்கு முன்னாடி அது இதுன்னு 1008 பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம சமாளிச்சு ஆகணும். டேய், இந்தா, இது உனக்கு. இதை கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிரு. இது உங்க தாத்தாவோட செகண்ட் செட்டப். டேய், நீங்களே கேளுங்க தம்பி. மாசம் மாசம் இப்படிதான் பணம் அனுப்புறாரு. கேட்டா சொல்ல மாட்டாரு. இப்படி யாருக்கும் தெரியாம பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காருன்னா தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். தாத்தா, என்ன நடக்குதுங்க? டேய், எது இதுல விளையாடுறதுன்னு இல்ல, போய் வேலையை பாரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறாரு. தாத்தா, இந்தாங்க. நீ சாப்பிடுப்பா. தாத்தா, எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். போதுமா? தெரியாம தான் கேட்குறேன். அங்க எப்படி எனக்கு வேலை கொடுத்தாங்க? உனக்கு தகுதி இருக்கு, கொடுத்தாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எனக்கு வேலையே கொடுத்தாங்க. அந்த ஷெஃப் சேகருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. பேலஸ் ஹோட்டல்ல ஸ்பெஷல் தம் பிரியாணி பண்ணுவாங்களே, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் அதை தான் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதை எப்படி பண்றாங்க சொல்ல? அதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் ரெசிபீஸ். அது சேஃபா லாக்கர்ல தான் இருக்கும். அவ்வளோ ஈஸியா அதை தெரிஞ்சுக்க முடியாது தாத்தா. ஆனா அது இந்த தாத்தாவுக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த ஃபார்முலாவை திருடி தான் நீங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அட முட்டா பையன் அவனே, அதை உல்டாவா யோசிச்சு பாடுறா. ஓ காட், அப்படின்னா நம்ம தாத்தா கடை பிரியாணி தான் அவங்க பேலஸ் ஸ்பெஷல்னு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா? அங்க இருந்து ஆர்டர் வரும், நான் இங்க இருந்து செஞ்சு அனுப்புவேன். ஓ, அதனால தான் அந்த ஷெஃப் சேகர் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாரா தாத்தா? இதுல உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு பிளேட் பிரியாணிக்கு 10 ரூபாய் ஜாஸ்தி கிடைக்கும். ஓ தாத்தா, உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியிருக்கு. சாகிற வரைக்கும் மனுஷன் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். I'll introduce our chef. Yeah? Okay. This is Chef Philip. Hi. Fusion Food Festivalக்காக நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. யூரோப்பியன் குசினோட நம்ம நாட்டு குசினை blend பண்றதுல he's an expert. It's my honor and a pleasure to be in the land of spices. Anybody familiar with any cuisine? Yes, chef. Hey, why don't you join us? Thank you, chef. Can anyone tell about the combination of Southern food and European food that can be put on the fusion menu? Yeah, chef. How about an entree of a local arisi adai with pizza toppings and call it as rice bread pizza? அரிசி அடை pizza? Amazing. You made it. Interesting. Smells good.
Fabulous. Fantastic. தேங்க்யூ ஷெஃப்